நட்டி என்கிற நடராஜன் நடித்திருக்கும் டிஎன் 2026 படம் வெளிவந்திருக்கிறது. அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். படத்தின் கதை என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை அண்ணா நகரில் ரோட்டு கடையில் குல்கந்து விற்று கொண்டு இருக்கிறார் படத்தின் ஹீரோ. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிடாரு, பெரிய ஹீரோ ஆகிறாரு. இந்த பக்கம் வந்து செல்வந்தராக இருக்கக்கூடிய, ஜமீன்தாராக இருக்கக்கூடிய தம்பிராமையா அவர்கள் வந்து எம்ஜிஆர் ரசிகராக இருக்கார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நட்டி நடராஜன் அதாவது குல்கந்து குமார் அப்படின்னு வராரு. இந்த குல்கந்து குமார் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு அரசியல்வாதியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவரை அரசியலுக்குள்ள இழுக்கிறாரு. பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதியாகவும் பார்த்தீங்கன்னா பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதில் அரசியல்வாதியா ஜெயித்தாரா இல்லையா? தம்பிராமையா வந்து கூட இருந்து என்ன பண்ணாரு? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் ஒட்டு மொத்த டிஎன் 2026 கதையே. இதில் வந்து நிறைய அரசியல் படங்களை நம்ம பார்த்துருப்போம். அரசியல் கதைக்களங்களை நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, கதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எதை நோக்கி இந்த கதை வந்து போகிறது? என்ன சொல்ல வருது அப்படின்னு இருக்கும். ஆனால் டிஎன் 2026 வந்து பார்த்தீங்கன்னா, எதை நோக்கி தெரியுமா அந்த கதை போகுது? விஜய் வந்து அரசியலில் வந்து குதிச்சிருக்காரு பார்த்தீங்களா? அரசியல் பயணம் செய்கிறாரு பார்த்தீங்களா? அதை வந்து நான் எப்படியாவது ஒரு ரூபத்தில் கொண்டு வந்துடணும். குல்கந்து குமார்னு குல்கந்து இயக்கியரை நான் கொண்டு வந்து எப்படி வந்து சினிமாவில் வந்து அதுக்கப்புறம் அரசியலில் வராருன்னு சொல்லி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு விஜய் மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படமா இருக்கு. என்னன்னா, இந்த கதைக்கு பஞ்சம்னா நீங்க போய் அஸ்னேட்டர் நிறைய பேர் ரோட்டில் சுத்திட்டு இருக்காங்க. கதை வந்து சூப்பர் டூப்பர் கதை வச்சு சுத்திட்டு இருக்காங்க. என்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 10, 15 கதை வந்து அரசியல் கதையே இருக்குது. கேட்டாக கொடுத்துருப்பேன். ஏன்னா ஒரு விஷயம் மக்களுக்கு ஒரு கருத்தை, அதாவது அரசியல் ரீதியாக ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்குற மாதிரி கதையா இருக்கணும். இல்லைன்னா அரசியல் இப்படி தான் இருக்குது, நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு சொல்லி ஒன்று நெகட்டிவாக சொல்லி இல்லைன்னா பாசிட்டிவாக சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும். ஆனால் இங்க வந்து விஜய் அவர்களை டார்கெட் பண்ணிய இந்த திராவிட மாடல், அதாவது திமுக கிட்ட போய் ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா உள்குத்து வேலை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். தம்பிராமையா வந்து கதை வசனம் எழுதியிருக்காரு. அவங்க பையன் உமாபதி கிட்ட வந்து டைரக்ஷன் பண்ண சொல்லியிருக்காரு. நான் முதல் படத்தை கொடுத்துருக்கீங்க, இதில் வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கதையை எடுத்து அதை வந்து மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், அதாவது ஜனரஞ்சகமாக சேர்க்குறீங்களா, காமெடியாக சேர்க்குறீங்களா, சீரியஸாக கொண்டு போகிறீங்களா, இந்த விஷயங்கள்லாம் முடிவு பண்ணில கொண்டு போயிருக்கணும். பார்த்தீங்கன்னா விஜயை டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் டிஎன் 2026. இந்த கதையில வந்து ஆரம்பம் முதல் இறுதி வரை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களின் நடை உடை பாவனைகள் அனைத்து ஸ்டைலுமே இருக்கு. முதல் பாத்தியில கூட வந்து நட்டி நடராஜன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியா நடிச்சிருக்காருங்க. அவர் இயல்பா எப்பயும் வந்து பட்டை கிளப்பா அவர் நடிப்புல ஒரு வில்லனா வந்திருந்தா இன்னும் வந்து ஒரு பெரிய வில்லனா வந்திருப்பாரு. ஏன்னா தமிழ்நாட்டு வில்லனுக்கு பஞ்சம் இருக்கு பிரகாஷ் ராஜ் போனதுக்கு அப்புறம். இதில் விஜய் சேதுபதி வந்தார். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் நடிப்பு நல்லா பிடிச்சிருந்தார். அவரும் வந்து ஹீரோவும் பெருசாக ஜொலிக்கவில்லை. இந்த பக்கம் வந்து நட்டி நடராஜன் அவர்கள் வந்து நடிப்பில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல நான் விஜய் மாதிரியே மாடுலேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சினிமா சம்மந்தப்பட்டு இப்படியே போவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல அரசியல் போவோம். வந்து விஜய் வந்து அரசியல் எப்படி நடை உடைய மௌனமாக இருப்பாரோ அந்த பாவனையிலே போகிறேன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக சொதப்பி விட்டாங்க. கதையாக பார்க்கும்போது இந்த மாதிரி சொதப்பி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கதையும் ஸ்ட்ராங் இல்லாமல், திரைக்கதையும் ஸ்ட்ராங் இல்லாமல், சாங்கும் ஒன்றும் இல்லாமல், ஹீரோயினும் ஒன்றும் இல்லாமல், எல்லா விஷயங்களுமே வந்து விஜயை டார்கெட் பண்ணி எடுத்ததால் நாம் டிஎன் 2026 வந்து விஜயை டார்கெட் பண்ணி எடுத்த படம் தான் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை தான் பார்க்க முடியாது தவிர, அதாவது தமிழ்நாடு 2026 அப்படின்ற படத்தை வந்து என்ன சொல்ல வராங்கன்றதை பார்க்க முடியல. அந்த அளவுக்கு வந்து தம்பிராமையா வந்து பார்த்தீங்கன்னா பல வேலைகளை பல சம்பவங்களை செய்துவிட்டு இந்த படத்தை எடுத்திருக்கிறார். இந்த படம் வந்து தியேட்டர் மெட்டீரியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு தியேட்டர் மெட்டீரியல் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிடியில் கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கேவலமாக படுகேவலமாக எடுத்து வச்சுருக்காங்க. விஜய் டார்கெட் பண்ணோம் அப்படின்னா பேசாமல் போய் ஓடிடியில் ஏதாவது ஒரு வந்து வெப்சீரிஸ் மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு தமிழ்நாட்டு மக்களை குழப்பணும்னு சொல்லிட்டு, அதாவது எலெக்ஷன் வர டைமில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் தெரியாமையே போயிடும். விஜய் ரசிகர்கள் சும்மா விட்டுருவாங்க. படத்தை ஜோலியை முடிச்சு விட்டாங்க. செகண்ட் ஹாஃப் படம் ஒன்றுமே இல்லைங்க. விஜய் நீங்கள் டார்கெட் பண்ணி எடுத்தது அப்பட்டமாக தெரியுது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவரை தான் நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா கிளைமேக்ஸும் எப்படி விஜய்க்கு ஆப்போசிட்டாகவே பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அப்படி தான் நடக்குன்னு நினைக்கிறீங்க, வேறமாக தான் நடக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா டிஎன் 2026 வந்து ஒரு விஜய் டார்கெட் பண்ணி படம் எடுத்த படம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம். படத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் முதல் இறுதி வரை விஜயை மையமாக வைத்து எடுத்திருக்கிறார்கள். ஏன்னா நான் திரும்ப திரும்ப அதையும் சொல்லிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எதுவுமே சொல்ல முடியலைங்க. படம் அப்படி தான் இருக்குது.